ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமைனாலே மீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் கொஞ்சம் டவுனில் போய்ட்டுருக்கு. இந்த டைம்லேயுமே சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். அதாவது அடிக்கடி நான் வீடியோ போட மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் இருக்கும். எப்போமாவது ஒருக்கா பெரிய வீடியோ போடுவேன். அவ்வளோதான். உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். புதன்கிழமை அப்படின்னாலே நமக்கு மீன் வாங்கிடுவோம். அதுவும் மோஸ்ட்லி சாலை மீனாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஹார்பர் பீச் அங்கே இங்கே போனால் மட்டும்தான் ஏலம் எடுக்க போகிறோம் பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் பெரிய மீன் வாங்குவோம். ஏன்னா அங்கே விலை கம்மியாக கிடைக்கும்ல, அப்புறம் அப்படி வாங்குவோம். இங்கே ஒரு ஊருக்குள்ளே வாங்குகிற மீன் எல்லாமே சாலை மீனாக தான் இருக்குது. தான் விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இன்றைக்குமே செவ்வாய்க்கிழமை நைட்டே எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டயபுரம் ரோட்டு அந்த சைடில் வந்து நைட் ரொம்ப மீன் கடைகள் அதிகமாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருந்திருக்கு. 1/2 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்களாம். அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு அவங்க வரதே 11:45 12 மணிக்கிட்ட ஆயிரும். அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பாக்ஸில் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா அப்போ ஓப்பன் பண்ணி கழுவிக்கிட்டு இருக்க முடியாது பார்த்திங்களா, அதனால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் தேவைக்கப்போ எத்தனை மணிக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் வெளியே எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. மீன் சூப்பர் மீன். பெரிய மீனும் கிடையாது, மீடியம் சைஸ் மீனும் அதாவது ரொம்ப பொடிசு கிடையாது. ஓரளவு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மீனுன்றதுனா இப்படி தான் இருக்கணும். இந்த சொத்தான்னு இருக்க மீன்லாம் இப்படி தான். அதில் கையோட க்ளீன் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இந்த வேஸ்ட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு சாக்கடை எல்லாத்தையும் மூடியாச்சு. பாதாள சாக்கடை ஆக்கிட்டாங்களா. இது வந்து இந்த காக்கா பூனை இதுகளுக்கு போடும். பூனை சைலண்டாக சாப்பிட்டு போயிடும். இந்த காக்கா வந்து அவ்வளோ இடத்துல எடுத்து தூர போட்டு அந்த இடத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். சரி, இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.